ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் ஒரு வழியா இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. உலகையே உலுக்கிக்கிட்டு இருந்த இந்த போர் ஒரு வழியா முடிவுக்கு எட்டிருக்கு. சர்வதேச சந்தையையும் கச்சா எண்ணெய் விலையையும் சில மாதங்களா பயங்கர பதற்றத்திலேயே வச்சிருந்த ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பிரேக்கிங் நியூஸ் தான் பிரான்ஸ் நாட்டுடைய வரலாற்று புகழ்பெற்ற வெர்சாயஸ் நகர்ல வச்சு ஈரான் மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையேயான இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. 110 நாட்களா உலக நாடுகளை மிரட்டிக்கிட்டு இருந்த இந்த தீவிரமான போர் பிரான்ஸ் நாட்டோட சமரச முயற்சியால இப்போ ஒரு சுமூகமான முடிவை எட்டியிருக்கு. 14 அம்சங்கள் கொண்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைதி ஒப்பந்தத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அதிகாரப்பூர்வமா கையெழுத்திட்டு இருக்காரு. இந்த ஒப்பந்தத்தோட மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, உலக பொருளாதாரத்தோட உயிர்நாடியா பார்க்கப்படக்கூடிய ஹர்முஸ் நீரிணை இப்போ மீண்டும் திறந்து விடப்பட இருக்கு. கடந்த சில மாதங்களா இந்த வழித்தடம் மூடப்பட்டிருந்ததுனால உலக நாடுகள் முழுக்க கச்சா எண்ணெய் போக்குவரத்தும் சர்வதேச வர்த்தகமும் ஸ்தம்பிச்சு போயிருந்தது. இப்ப இந்த அமைதி ஒப்பந்தம் மூலமா உலக பொருளாதாரம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சை விட்டுருக்குன்னே சொல்லலாம். இனிமே இந்தியாவுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு போரும் முடிவுக்கு வந்த பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிம்மதி அப்படின்னே சொல்லலாம்.